Mid of 2026 ல நீங்க ஒரு PC build பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு பாக்குறீங்கன்னா let it be for 4K video editing, 3D rendering, architectural rendering or any sorts of productivity and slight games ஆடுவேன் அப்படினு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா this is the only video that you should watch. இது வந்து ஒரு mid range system அப்படின்னு நம்மளால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து we have gone with almost mid to high tier components. லிட்டரலா பாத்தீங்கன்னா இந்த 1.2 lakh பட்ஜெட்ல இருந்து up to ஒரு 1.7 lakh வரைக்கும் இந்த பில்ட்லயே என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணா நமக்கு இன்னும் பெட்டராவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டோட்டல் பில்ல பார்க்க போறோம். We have used a very diverse option of components. லிட்டரலா வந்து ஒரு காம்பனன்ட்டுமே தனித்தனியா hand picked. Nothing is almost from the same brand actually. So அதனால வந்து we don't prefer brands or specific components. We prefer more on performance and value for money. இந்த PC பில்ட் பண்ணும்போதே வந்து நான் ஒரு காம்பனன்ட்டா எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் and என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு காமிக்கறாங்க. அதுக்கு முன்னாடி hello all, வணக்கம், வெல்கம் டு channel the computer community. Starting with the most important and essential component, இது வந்து heart இல்லாட்டி வந்து brain னு கூட சொல்லலாம். The processor, we have gone with the Intel Core Ultra 5 255K plus. லிட்டரலா வந்து வேர்ல்ட்லயே வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான mid range processor கிடையாது. And Intel is really stepping up the game in 2026. It's a complete 18 core layoutல இருக்க processor. இதோட காம்படிட்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே பிராண்ட்ல இருந்த Ultra 265K தான். Ultra 7 265K விட Ultra 5 250K plus வந்து better in terms of performance, lesser power consumption and way more efficient. So overall பாத்தீங்கன்னா for today I would say this is an amazing pick and also for the price range of 30,000. லிட்டரலா வந்து 265K விட வந்து இது ஒரு 7000 கம்மியான ரேட்ல same to slightly better performance கொடுக்கிறதுன்றது is an amazing thing. And also நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, கேமிங்க்கும் இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்றப்பவே நான் ஒரு குட்டி மேட்டர் சொல்றேன். என்கிட்ட ஒரு 10 பேர் என்கொயரி பண்ணாங்கன்னா அதுல வந்து ஒரு 8 பேர் வந்து why Intel, why not AMD அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்ட்டா இந்த கேள்வி வந்து எல்லாருமே வந்து கேக்குறாங்க. let me just put you something very clear. எதுக்கு வந்து நாங்க Intel prefer பண்றோம் for so and so purpose அப்படின்னு சொல்லிட்டு, let's say for video editing Intel has something called as a quick sync technology. இப்போ இந்த ப்ராசஸரோட காஸ்ட் வந்து 30,000 ரூபாய். அந்த ஒரு சென்ஸ்லயே நான் வந்து சொல்றேன், சரிங்களா? இந்த quick sync technology என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்க ப்ராசஸர் வேலை செய்யும், ப்ராசஸர் கூட இருக்க கிராஃபிக் சிப் வேலை செய்யும், பிளஸ் நம்ம தனியா போடுற கிராஃபிக் கார்டும் இப்படி இருக்கும்போது what is going to happen is it's going to help you during encoding, decoding and final output rendering எடுக்கறப்போ கூட ரொம்ப ஆக்சிலரேட்டடா இந்த எஃபெக்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். so that உங்களுக்கு வந்து ஃபாஸ்டரா எல்லாமே நடக்கும். so approximately ஒரு 10 to 15% வந்து பெனிஃபிட் கிடைக்கும். இதே வந்து இப்போ உங்க ப்ராசஸரோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா it's approximately 33 to 35,000. இந்த ரேட்ல வேற ஏதாவது ப்ராசஸர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா actually கிடையாது. you only have one option which is Ryzen 7 9700X. but அந்த ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா வந்து for video editing it's going to be very underperforming and it compares to 250K plus. இதோட வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து நீங்க 9900X இல்ல 9950X போறீங்கன்னா obviously பெட்டரா இருக்கும் Ryzenல, because அது டோட்டலி டிஃபரண்ட் ஜானர்ல வருது. பட் இந்த மிட் செக்மெண்ட்ல this processor is going to be a killer. apart from video editing நீங்க மிச்ச வர்க்ஸ்க்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா this will perform very 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 similar to a 9700X. so ஒரு ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மருக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் சொல்வேன். பட் உங்களோட பிரைமரி பர்பஸ் வந்து கேமிங் அப்படி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி வந்து going with Ryzen for this budget is going to be a better option. And motherboard we have gone with our favorite MSI oda B860M gaming Wi-Fi அப்படின்றது போர்ட். இது வந்து பாத்தீங்கன்னா it comes with 8 plus 3 phases of VRM. இந்த ப்ராசஸருக்கு மட்டும் இது வந்து ஒரு சூப்பரான பிக் அப்படின்னு சொல்வேன். because Ultra 265K வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்க முடியாது, because it was a more power consuming processor. பட் இந்த ப்ராசஸர் அப்படி கிடையாது, ரொம்ப எஃபிஷியன்ட். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான டெலிவரி இருக்கும் in terms of power phases. and ஸ்பெக்ல பாத்தீங்கன்னா it has Wi-Fi 7. இந்த அரௌண்ட் 13 to 14,000 ரேஞ்சில் Wi-Fi 7 இருக்கு, மதர்போர்டே கிடையாது. Wi-Fi 7 நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்லையோ சும்மா ஒரு added benefit அவ்வளவுதான். it comes with 2 RAM slots and 2 NVMe slots as well. ஸோ எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஓவரால் plus or minus we have a better choice here overall. and ஸ்டோரேஜுக்கு வந்து definitely we did a compromise by going with the 500GB NVMe. but customer requirement பாத்தீங்கன்னா வந்து he is doing a lot of cloud storage and நிறைய other options அவர் ஸ்டோரேஜுக்கு வச்சிருந்ததுனால அவருக்கு primarily வெறும் வந்து இந்த 500GB NVMe மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ டெஃபினட்டா வந்து நானும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், போக முடிஞ்சா go for 1TB NVMe if you don't have any other source of storage options. but இவரோட பர்பஸ்க்கு 500 போதும். and also வந்து பட்ஜெட் வைஸும் வந்து we have fitted for around 1.2 lakh overall அப்படின்னு எல்லாம் கன்சிடர் பண்ணும்போது this is the only option that we had. and RAM க்கு வந்து நம்ம காம்ப்ரமைஸ்லாம் பண்ணல. பட் ஆனா வந்து
டெஃபினட்டா 16GB தான் கரண்ட்லி போயிருக்கும். ஏன்னா வந்து கஸ்டமரோட பட்ஜெட் ஆல்சோ புட்டிங் இன்டு பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் விலைவாசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு RAM ஸ்டிக்கே வந்து 21,000 வந்துருச்சு. ஸோ டெஃபினட்டா வந்து இதுதான் நம்மளுக்கு ஒன்லி ஆப்ஷன் when it comes to building ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட் சிஸ்டம். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து 16:2 32 வந்து 16:2 போறதுல வந்து you get one more benefit also which is the dual channel benefit. அதுல வந்து ஆல்மோஸ்ட் வந்து 15-20% performance boost ஈஸியா கிடைக்கும். கொஞ்சம் எக்ஸாஜரேட் தான் பண்றேன், பட் ஆனா the difference is actually very visible. So definitely வந்து you have an upgrade option. ஃபியூச்சர்ல நீங்க எப்ப வேணா வந்து 32 போட்டுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற டே அண்ட் ஏஜ்ல பாத்தீங்கன்னா 32 is going to be the bare minimum and is the industry standard also. Let it be for whatever purpose you are using it. Video editing இருக்கட்டும், again architecture இருக்கட்டும், 3D rendering இருக்கட்டும், எதுக்காக வேணா இருக்கட்டும், 32 is going to be the minimum option. இப்போ 16 போட்டுட்டு future 32 போட்டுக்கிறது is my suggestion for the budget. And to cool the CPU down, we have gone with MSI ஓட AA13 அப்படின்னு சொல்லிட்டு இது ஆல்மோஸ்ட் நியூலி லான்ச்ட் கூலர் அப்படின்னு சொல்லலாம். இதோட கூலிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 240 வாட், ஒரு ஃபுல் பிளாக் ஃபினிஷ்ல வரும். ஸோ வெரி 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 நீட் லுக்கிங் கூலர். அண்ட் நம்மளோட ப்ராசஸருக்கு இட்ஸ் கோயிங் டு பி மோர் தென் எனஃப். ஏன்னா வந்து 250K+ல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி பவர் எஃபிஷியன்ட் ஆல்சோ. ஸோ PL2ல மேக்ஸாக நாங்கள் புஷ் பண்ணும்போதே வந்து 177 178 வாட்ஸோ அதுக்கு மேலே புஷ்ஷே ஆகலை. ஸோ வெரி ஸ்டேபிள். ஏன்னா நம்மளுக்கு வந்து 240 வாட்ஸ் வரைக்கும் அந்த கூலர் கூல் பண்ணுறதுனால இட்ஸ் கோயிங் டு பி மோர் தென் எனஃப். லிக்விட் கூலர் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸருக்கு நெசசிட்டியே கிடையாது. அண்ட் ஃபார் பவரிங் த ஹோல் சிஸ்டம் 650 வாட் பவர் சப்ளை இருக்கும் from deep cool PL650D இந்த மாடல் பேரு. வெரி 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 ஸ்டாண்டர்ட். ஆல்மோஸ்ட் நீங்க எங்களோட பில்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா I would say almost 10 out of 10 builds வந்து deep cool power supplies தான் யூஸ் பண்றோம். Two reasons, very reliable and in case service issues வந்தாலும் it's very easy to get it replaced. And இந்த சிஸ்டம்க்கு more than sufficient. ஏன்னா நம்மளோட ஓவரால் பவர் கன்சப்ஷன் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம போட்டு பார்த்தோம்னா 400 ல இருந்து 450 வாட் தாண்டறதுக்கு வாய்ப்பே கிடையாது. So அதான் 650 is pretty sufficient. And for the cabinet, game diasல இருந்து இந்த கேபினெட் போயிருக்கோம். RRGC11 அப்படின்ற கேபினெட் வெரி வெரி ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன். ரொம்ப நீட் லுக்கிங் கேபினெட் வித் நல்ல ஒரு ஸ்ட்ரைப்ஸ் இந்த டாப், குட் ஏர் ஃப்ளோ, 4 ஃபேன்ஸ் வந்துடும். பிளஸ் யூ கெட் டைப் சி இன் த ஃப்ரண்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் ஃபேக் டைப் சி, ஃபுல் ஸ்பீட்ல வந்து ரன் ஆகாது. பட் டைப் சி போட்டு சும்மா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரியல் டைப் சி வேணும்னா நம்ம மதர்போர்டோட பேக் பேனல் எனிவேஸ் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ARGB ஃபேன்ஸோட வந்துடும். ஸோ லைட் வேணும் அப்படின்னாலும் வந்து இப்போ நான் பண்ணாட்டில் ஆன் பண்ணி காமிக்கிறேன். பிரிட்டி டீசென்ட் லுக்கிங். ஸோ நோ கம்ப்ளைண்ட்ஸ் ஹியர் அண்ட் தட். ரொம்ப ஒரு 4000 பட்ஜெட்ல சூப்பரான ஒரு கேபினெட். அண்ட் கேபினெட்டை வந்து ஆன் செய்வதற்கு முன்னாடி கிராஃபிக் கார்டுக்கு we have gone with our personal favorite the 5060. ஏன்னா வந்து இன்னைக்கு ரேட்ல ஒரு சூப்பரான என்ட்ரி லெவல் கார்டும் இதுதான், ஒரு மாதிரி என்ட்ரி டு மிட் ரேஞ்ச் கார்டும் இதுதான். அரௌண்ட் இந்த 40,000 பட்ஜெட்குள்ள வர ஒரே கிராஃபிக் கார்டு இன் NVIDIA இது மட்டும் தான், which you can practically use. இதை விட ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ எஸ். அண்ட் நம்ம போயிருக்க மாடல் பார்த்தீங்கன்னா Zotac-ஓட 5060லேயே இட்ஸ் கால்ட் தி AMP edition. AMP edition is the most high end option available in Zotac and it will also come with a 5 years warranty. ஸோ டெஃபினட்டா வந்து the top of the தான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன் ஆக மாட்டேது, சாரி. So officially I would name this a very 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 neat looking perfect ஆன ஒரு mid range system for around in the 1.2 to 1.7 lakhs. சரி 1.7 lakhs னு சொல்றேனே, அந்த 1.7 lakhs எங்கயா போச்சு அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா இதுலயே என்னெல்லாம் அப்கிரேட்ஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நான் இப்ப சொல்ல போறேன். Just to bring down the overall performance in a balanced scale. கண்டிப்பா வந்து பெரிய மேஜர் அப்கிரேட்ஸ்ல எதுவும் பண்ண போறது இல்ல. ஏன்னா லிட்டரலா ஒரு RAM ஆட் பண்ணி போட்டீங்கன்னா ஒரு 20,000 ஆட் ஆயிடும். அதே மாதிரி SSD வந்து 1 TB மாட்டினீங்கன்னா அது ஒரு 8,000 ஆட் ஆயிடும். இந்த ரெண்டு அப்கிரேட் மட்டுமே வந்து is going to be about 30,000 rupees. So 1.2 ல இருந்து 1.5 வந்துருச்சு. இன்னும் அந்த பேலன்ஸ் இருக்கு 20,000 என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கேட்டீங்கன்னா மேபி யூ கேன் ரெஃபர் டு அப்கிரேட் தி கிராஃபிக் கார்டு. பட் அது 20,000 முடியாது. ஏன்னா 5060 Ti 16GB போறீங்கன்னா இட்ஸ் சம்வேர் அரௌண்ட் 25,000 கிட்ட வரும் டிஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைசிங். ஸோ 5060 Ti 16GB வந்து யூ கேன் கோ ஃபார். ஏன்னா நெக்ஸ்ட் இதை விட கொஞ்சம் VRAM ஜாஸ்தியா இருக்கிற ஒரு கிராஃபிக் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அப்படி இல்ல இஃப் யுவர் ஒர்க் லோட் இஸ் கோயிங் டு பி பிரிட்டி சஃபிஷியன்ட் ஆர் இஃப் யூ டோன்ட் நோ ஹவு மச் யூ நீட், டெஃபினெட்லி யூ ஷுட் கான்டாக்ட் அஸ் ஃபார் தட். நம்பர்ஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஸோ கம்ப்ளீட்டா வந்து எல்லா பர்பஸ்க்கும் வந்து சிஸ்டம் பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். And we ship out PCs throughout Tamil Nadu as well. And we also have something called as a price match guarantee. இதே amount of service and support ஓட உங்களுக்கு இதை விட பெட்டரான pricing all over India எங்க கிடைச்சாலும் we'll be able to match it for you 100%. But always remember, we are not a component seller, we are a system integrator. So definitely வந்து system வந்து assemble பண்ணி கொடுத்துட்டா மட்டும் எங்களோட வேலை முடிஞ்சிராது. Completely throughout your journey with your PC, we will be there with you. We build PCs starting from 25,000 அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து அப்பெல்லாம் சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கலா நீங்க ஒரு நல்ல PCs பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்கன்னா I would say ஒரு good performing PC will start from somewhere around 60,000 where you can start with ரொம்ப basic amount of productivity work பண்ற மாதிரி ஒரு PC வந்து 60,000 ஸ்டார்ட் ஆகுது.
it goes all the way up to 80 lakhs and even 1 crore for workstations. So எல்லா செக்மெண்ட்லயும் பண்ணிட்டு இருக்கோம். We ship PCs throughout Tamil Nadu, Bangalore and Tirupati. So உங்களுக்கு ஒரு requirement இருந்தா DM பண்ணுங்க, நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க and உங்களோட candid opinion என்ன, how we are taking this channel, this video and whole thing என்ன இருக்கோ மைண்ட்ல வந்து இருக்கோ அதெல்லாம் வந்து போட்டு விடுங்க. We would love to hear your feedback. Again, thank you all for watching. Have a great day மக்களே. Bye bye.